வாரத்துல 2லிருந்து 3 முறையாவது என் பையனுக்கு நலங்கு மாவு தேய்ச்சி குளிக்க வைப்பேன். இவன் பிறந்தப்பவே எங்க அவ்வா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, பெரிய பையன் ஆகிற வரைக்கும் நலங்கு மாவு மட்டும் விட்டுறாத அப்படின்னு. ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகிறத கண்ட்ரோல் பண்றதுக்கும் நான் இந்த மாதிரி தான் நலங்கு மாவு அரைப்பேன். இது ரெடி பண்றதுக்கு ஆரஞ்சு தோல் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸ்கின் பளபளக்க ஆவாரம் பூவும் ரோஜா இதழ்களும் சேர்த்துக்கலாம். மனமா இருக்கிறதுக்காக மகிழம் பூவும், மாய்ஸ்சரா இருக்கிறதுக்காக செம்பருத்தி பூ, அதிகமான எண்ணெய் பிசுக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பாசிப்பயிறு, இது கூடவே மைசூர் பருப்பு, கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு மஞ்சிஷ்டா, உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு சந்தனம், முகம் நல்லா பொலிவா இருக்கிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சமா பாதாமும் சேர்த்துக்கோங்க. கூடவே மறக்காம வெள்ளை கொண்ட கடலை, பார்லி, வெள்ளை உளுந்து, பிம்பிள்ஸ் கம்மி பண்றதுக்கு பூலாங்கிழங்கு, கருமையை போக்குறதுக்கு கார்போக அரிசி, கூடவே பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம வெந்தயம், அதிமதுரம், கடுக்காய், முக்கியமா வசம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கோரைக்கிழங்கு, வெட்டிவேர், கொஞ்சமா கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெயில காய வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நலுங்கு மாவு ரெடி. இதை டெய்லியும் குழந்தைங்க ஸ்கின்ல தேய்ச்சிட்டு வரும்போது பெருசானதுக்கு அப்புறமும் ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. நல்ல கிளியரான ஸ்கின் மெயின்டைன் ஆகிறதுக்கு, ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த நலங்கு மாவு உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டாக் பண்ணிருக்கேன் நயா ஹர்ப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இங்க இதே போல 25க்கு மேல இன்கிரிடியன்ஸ் சேர்த்து இந்த நலங்கு மாவு ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, சென்ட் பண்றேன்.